ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே சொன்னிக்கு இந்த வீடியோவில் கங்கோ படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். கங்கோ படத்துக்கு ட்ரெய்லரை ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நேற்றுக்கு. இன்னைக்கு கங்கோ படத்துக்கு ட்ரெய்லரை எந்த டைம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு கங்கோ படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. சூர்யா சார் விசஸ் பாவிடியோல் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு போஸ்டரை காமிக்க வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கான லுக்குமே ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லவும் செய்யலாம். ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்க்கவும் வச்சிருப்போம். இந்த ஒரு படத்துக்கான டீசரே பார்க்க வச்சிருப்போம். இப்போது நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிற இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர்லையுமே பார்க்க வந்து போகிறோம். கண்டிப்பாக ட்ரெய்லரில் விஷுவல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து போகுது. கண்டிப்பாக நிறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டார்ஸ் வந்து காமிக்கவும் செய்வாங்க. இந்த ஒரு படத்துக்கான விஎஃப்எக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் ஸ்டாண்டில் பண்ணியிருக்கதா நிறைய அப்டேட் வந்துருந்துருக்கு. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான ஃபுட்டேஜ்லாம் நிறைய சினிமாவில் இருக்கிற நிறைய பேருக்கு போட்டு வந்து காமிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் மேலேயே நிறைய பேர் பார்த்தவங்களாம் இருக்காங்க. ஸோ பார்த்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்த ஒரு படத்தை சிறுத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்கெல்லாம் பார்த்த மாதிரி நம்ம இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சிறுத்தை சிவா என்ன இந்த ஒரு கங்கோ படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிற இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் நம்மளாம் பார்க்க வந்து போகிறோம். இது வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான போஸ்ட் ஆகட்டும், இந்த ஒரு படத்துக்கான ஃபஸ்ட்டு கிளிம்ஸில் ஆரம்பிச்சு டீசர், அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது சிறுத்தை சிவாவோட படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ண வச்சிருந்தாரு. ஸோ நாளைக்கு மத்தியானம் ரிலீஸ் பண்ண போகிற இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. பட் அப்படிலாம் இருந்தாலும் கூட டீம் இந்த ஒரு படத்தை ப்ராப்பராக ப்ரொமோட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரு படத்தை ப்ராப்பராக ஒரு பேன் இண்டியன் படமாக ப்ராப்பராக ப்ரொமோட் வந்து பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம தமிழ் சினிமாலேயே இது வரைக்கும் எந்த ஒரு படமே இந்த அளவுக்கு பேன் இண்டியா லெவலில் ப்ரொமோஷன் பண்ணது கிடையாது. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கா பிளானிங்கோட இந்த ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு படத்துக்கு ப்ரொடியூசரான ஸ்டுடியோ கிரீன். ஸோ கங்கோ படம் அக்டோபர் 10 தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மனம் கண்டா அப்படி சொல்லிட்டு 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. இது போக நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படத்துக்கு வந்து கிடையாது. அண்ட் ஐமேக்ஸ் 3D அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபார்மேட்டில் இந்த ஒரு படம் அக்டோபர் 10 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வாரம் ஒரு ட்ரெய்லர் வாரம் அப்படின்னு சொல்லும். ஆகஸ்ட் 12 கங்கோ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு. ஆகஸ்ட் 13 நானி படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆகஸ்ட் 15 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 படத்துக்கான ட்ரெய்லருமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். அதில் முதல் படியாக நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு கங்கோ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு ட்ரெய்லருக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். என்னோட நான் சந்திக்கிறேன். பாய்.